சக்கரவர்த்தின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த பாலாஜி 3 கிரவுண்ட் இடம் எனக்கு தெரியும் அந்த இடம் எங்கே இருக்குன்னு. அதை வந்து 35 லட்சம் ரூபாய்க்கு விற்றாங்க அந்த படம் எடுக்கிறப்ப. இன்னைக்கு அந்த இடம் வந்து 15 கோடி ரூபா. ஏன் கார்த்திக் இப்போ வந்து ஏங்க சொல்றீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன் இப்போ பேசுறீங்கன்னா அன்னைக்கு பேசுறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. அன்னைக்கு பேசுறதுக்கு வந்து ஒன்லி பிரிண்டிங் மீடியா மட்டும்தான். பிரிண்டிங் மீடியாவில் நம்ம செலக்டடாக 3-4 மேலாம் சினிமா மேட்ரே வரும். அன்னைக்கு பேசுறதுக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய ஆதங்கத்தை பூரா பேச ஆரம்பிச்சு. ஒரு நடிகர், ஒரு பெரிய நடிகர், அவர் பேர் வேணா இறந்துட்டார், அதுக்காக பேர் வேண்டாம். அன்னைக்கு அவர் வந்து ஒரு காதல் ஹீரோன்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்றாரு, பொள்ளாச்சியில ஷூட்டிங் யூனிட்லாம் போயிடுச்சு. முதல் நாள் டே 1 இவர் ரூமை விட்டு வெளியே வரல. புது ப்ரொடியூசர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி முதல் நாள் டேரக்டர் ஹீரோவோட பிரச்சனையா இருக்குன்ட்டு அன்னைக்கு நைட்டா ப்ரொடியூசர் கிளம்பி ஊருக்கு போயிட்டார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க 2025 இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த டேரக்டர் படம் பண்ண முடியும். இன்னைக்கு பரபரப்பாக காமெடி பிளஸ் ஹீரோஸ்ல படம் பண்றாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த கேரவனில் தான், இந்த கேரவன் நான் வந்து சென்டிமெண்ட் கேரவன், இந்த கேரவன் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா வேற ஆளாச்சும் எடுத்துங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி போன ஆட்கள்லாம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, சினிமாங்கிறது நடிகர்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ்னால அவங்களுக்கு தெரியுது நம்ம இருக்கிறப்பே பண்ணிக்கிறோம். எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சுபேஷ் சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்திக் நடிகர் நவரச நாயகன் அவர் வந்து நிறைய ரீசெண்டாக அவரோட ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது சார். அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் அதை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். ஏன் வந்து அவர் இப்படி இது பண்ணுறாங்க, ஏன் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக சிம்பு அவர்களை கூட ரெட் கார்டு போடணும்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி பண்ண நடிகர்களுக்கெல்லாம் ஏன் வந்து ரெட் கார்டு போடலை, இவர் மட்டும்தான் அப்படி இருந்தாரா, வேற யாருமே அப்படி இருந்தது இல்லையா அப்படின்லாம் கேட்கணும்னு நினச்சேன் சார். இல்லை, முதல்ல கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட சில ஆட்டிடியூட்னால என்ன பண்ணார்னா, அவர் செய்கிறது தப்புன்னே அவருக்கு தெரியாமல் பண்ணிட்டார். அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆட்கள் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனே கிடையாது, ஷூட்டிங் வந்துட்டா ஷூட்டிங் வர்ற வரைக்கும் தான் பிரச்சனை. அவர் கொஞ்சம் பான் வித் சில்வர் ஸ்பூனு. அவர் சினிமாவுக்கு ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டார். அவருக்கு அந்த ஏற்ற இறக்கம் தெரியாது. சினிமாவே அவருக்கு வந்து சினிமாவில் உள்ள அந்த ஃபார்மெட்டை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஆள் இல்லை. எல்லாமே அவருக்கு சின்ன வயசுலேயே கிடச்சிருச்சு. அவருக்கு 18 வயசில் நடிக்க வந்துட்டார். ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்தவர், ஒரு அப்பா பெரிய ஆக்டரு. அப்படிங்கும்போது அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த ஒரு மெச்சூர்ட் இல்லாமல் சில நேரங்கள் அது பண்ணதுனால என்னென்னா, அதனால் நம்ம தயாரிப்பாளருக்கு பல லாஸ். இப்போ ஒரு தயாரிப்பாளர், அவரை வைத்து ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் நுங்கம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 3 கிரவுண்ட் இடம் ஒரு படம். அந்த படம் வந்து இப்போ படமே சக்கரவர்த்தின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த பாலாஜி 3 கிரவுண்ட் இடம் எனக்கு தெரியும் அந்த இடம் எங்கே இருக்குன்னு. அதை வந்து 35 லட்சம் ரூபாய்க்கு விற்றாங்க அந்த படம் எடுக்கிறப்ப. இன்றைக்கி அந்த இடம் வந்து 15 கோடி ரூபா. அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் நைட்டோட நைட்டாக அந்த படத்துக்கு வந்த பிரச்சனையில் விற்றுட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த படம், அந்த இடம் வந்து 15 கோடி ரூபா அந்த இடம். இப்படி தயாரிப்பு பணம் இழந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களுடைய அன்னைக்கு பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. சிலர் கேட்குறாங்க, அன்றைக்கே நீங்கள் பேசியிருக்கோம் தானே, ஏன் இப்போ பேசுகிறீங்கன்னா, அன்றைக்கி பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. அன்றைக்கி பேசுகிறதுக்கு வந்து ஒன்லி பிரிண்டிங் மீடியா மட்டும்தான். பிரிண்டிங் மீடியாவில் நம்ம செலக்டடாக 3-4 மேலாம் சினிமா மேட்ரே வரும். அன்றைக்கி பேசுகிறதுக்கு இடம் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய ஆதங்கத்தை பூரா பேச ஆரம்பிங்க. காஜாமீதன் பேசுகிறாரு, ப்ரோஜா கம்பெனிஸு, பாலாஜி பிரபு பேசுகிறாரு, பாரதி கண்ணன் பேசுகிறாரு, இவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் அதை தாண்டி இவரை விட பயங்கரமான ஆட்கள்லாம் சினிமாவில் இருந்திருக்காங்க. நடிகர்களோட அட்ராசிட்டி இவரை விட பயங்கரமான ஆளாக இருக்கார். ஒரு நடிகர், ஒரு பெரிய நடிகர், அவர் பேர் வேணா இறந்துட்டார், அதுக்காக பேர் வேண்டாம். அன்றைக்கி அவர் வந்து ஒரு காதல் ஹீரோன்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உதவி இயக்குனர், அந்த உதவி இயக்குனர் வந்து இவர்கிட்ட போய் கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் யூனிட்லாம் போயிடுச்சு. முதல் நாள் டே 1 இவர் ரூமை விட்டு வெளியே வரல. ஃபஸ்ட் டே பூஜை போட்ட அன்னைக்கு. அது ஒரு புது ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி முதல் நாள் டேரக்டர் ஹீரோவோட பிரச்சனையாக இருக்குன்ட்டு அன்றைக்கே நைட்டா ப்ரொடியூசர் கிளம்பி ஊருக்கு போயிட்டார். பேக்கப் அடுத்த நாள் வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க 2025 இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த டேரக்டர் படம் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்போ என்னென்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. வந்த பிறகு அவங்க வந்து பண்ணுற சேஷ்டைகள்லாம் வந்து இதாக இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஹீரோ ஒருத்தர், அவர் வந்து அவரும் இந்த மாதிரி பண்ணுறார். அவரும் பேர் வேணான்னு வச்சுருங்களேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மதுரையில் ஒரு ஷூட்டிங்னு வச்சுக்கோங்க, மதுரை மாதிரியான ஒரு ஊரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிருக்கார். ரூமுக்கு போனேன், அவருடைய ரூமில், அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அவருடைய ரூமில் பாத்ரூம் டேப்பு சரியாக க்ளோஸ் பண்ணாமல் வந்திருக்கு. அவர் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணி ப்ரொடியூசருக்கு பேசியிருக்காரு, என்னுடைய பாத்ரூமில் வந்து டேப் சரியாக இல்லை, எனக்கு ஷூட்டிங் இந்த இடமே எனக்கு பிடிக்கல, நான் சென்னைக்கு வந்து நாளைக்கு காலையில் திருப்பி வரேன், எனக்கு டிக்கெட் போட்டுருக்காரு.
இது ஒரு நடிகர் வளர்ந்து வர்ற. இன்னொரு நடிகர் என்ன பண்ணுறாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்பயே ஒரு 10 பவுன்சர்ஸோட போகிறது. இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகிறான். அது ஏன் நடக்குது அப்படின்னா அவர்களை சுற்றி தான் இன்றைக்கி பிஸ்னஸ், கதாநாயகர்களை சுற்றி தான் ஒரு வியாபாரம் நடக்குது. அதை அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன வச்சு தானே நீ பிஸ்னஸ் பண்ணுற, என்ன வச்சு தானே நீ இது பண்ணுற, அப்போ நான் செய்யலாம் பண்ணி கொடு. கமிட் ஆகிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. கமிட் ஆகி ஒரு 50% படம் போனதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு ஹீரோ, ஒரு புது ஹீரோ, அவர் என்ன பண்ணார்னா செம்ம காமெடியான மேட்ரு, அது ஃபன்னான மேட்ரு. அந்த ஹீரோ சினிமாவில் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு பெரிய படம் நிறுவனம், அவங்க அம்மா ஒரு நடிகை, ஒரு படத்துக்கு ஆள் பார்க்குறாங்க, ஹீரோ செலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணது பிரசாந்த். நான் சொல்கிற படத்துக்கு ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது பிரசாந்தை ஃபிக்ஸ் பண்ண பிறகு என்ன சொல்கிறாருன்னா, பிரசாந்துக்கு வந்து ஜீன்ஸ் படம் கமிட் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஜீன்ஸ் படம் கமிட் ஆனோடனே பிரசாந்தோட அப்பாவும் பிரசாந்த் வந்து, சார் இந்த படம் ஜீன்ஸ் கமிட் ஆகிடுச்சு, சங்கர் சார் வந்து லாங் டேட் கேட்குறாரு, நாங்கள் அமெரிக்காவில் போய் ஷூட் பண்ண போகிறோம், இந்த படத்தில் தான் கொஞ்சம் எனக்கு ரிலீவ் பண்ணி விடுங்க சார், NOC கொடுங்க சார் அப்படின்னா, சரிப்பா நல்லா லைஃப் வந்ததுனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து பிரசாந்த் போயிட்டார். அப்புறம் அந்த படத்துக்கு வேறு ஹீரோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய மலையாள ஹீரோயின், தமிழ்லேயும் அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயினுடைய பையன், அவர் பேர் வேணான்னு விட்டுருங்களேன், அவரை வந்து ஒருத்தர் காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய மலையாள ஹீரோயினுடைய பையன், இவரை வச்சு நீங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டவுடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் தயங்கி இருக்கிறாங்க, சரி ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த மலையாள ஹீரோயின் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தவருடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து திருப்பி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அவருடைய பையன் அது, ஓகேவா, அவருடைய பையன். அந்த ஹீரோவை கமிட் ஆனோடனே அவர் வந்து பண்ணது என்னென்னா, அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த டேரக்டருக்கும் தயாரிப்பாளர் அவர் தான் நேராக வந்து, இல்லை தயாரிப்பாளர் மட்டும் தான், டேரக்டர் வேறு. தயாரிப்பாளர்கிட்ட நேராக வந்து ஒரு பெரிய மாலையை போட்டு அப்படியே கீழே வந்து தரேன், நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து கார்டியன், கடவுள் சார், நான் உங்கள்கிட்ட ஒன்றே கேட்பேன் அப்படின்ட்டு. என்ன வேணும் தம்பின்னு இருக்கேன், உங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுங்க, நான் வந்து ரூமில் பூஜை பண்ணணும், ஒரு ஃபோட்டோ. இது நடந்தது, சத்தியமாக நடந்த மேட்டர். தம்பி அப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப மெய் சிலுத்து வைக்காதப்பா, போப்பா வேணாப்பா, இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுங்க, நான் டெய்லி உங்கள் பூஜை, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க, நான் வந்து டெய்லி உங்களை வந்து சாமி ரூமில் வச்சு நான் பூஜை பண்ணணுன்னு ஒரு ஃபோட்டோவே வாங்கிட்டு போயிட்டான். அந்த ஹீரோ வாங்கிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் ஷூட்டிங் போயிருக்கு. 11ஆவது நாள் கேட்டிருக்கான், இந்த வண்டி முதல் நாள் சினிமா ஷூட்டிங்க்கு வந்து ஷூட்டிங் வண்டி ஒன்று போகும், ஷூட்டிங் வண்டி ஒரு பிக்கப் பண்ண போயிருக்கு. எனக்கு எப்படி நீங்கள் வந்து ஷூட்டிங் வண்டி அனுப்பலாம், நான் வந்து என்னுடைய வண்டியில் வருவேன், அதுக்கு பெட்ரோல் அலவன்ஸு என்னுடைய கார் டிரைவருக்கு பேட்டா கொடுங்க அப்படின்னு ஒரே தகராறு. இவர் ப்ரொடியூசர் நினச்சிருக்காரு, என்னடா முதல் நாள் வந்து கால் ஆசீர்வாதம்லாம் வாங்கினேன், ஃபோட்டோ வாங்கிட்டு போய் சாமி ரூமில் வச்சுருக்க இப்படின்னு ஆரம்பித்தது. படம் முடிகிற வரைக்கும் அந்த தயாரிப்பாளரை கொலையாக கொண்டு எடுத்துட்டாப்புல. அது அந்த 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 நடிகராலேயே படம் வந்து கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் போய் அந்த படம் ரிலீஸ் ஆகி படம் சரியாக போகாமல் அந்த ஹீரோவும் அதோடு போயிட்டான். அதுக்கப்புறம் சீரியல்லாம் நடித்தான், ஒன்றுலாம் போயிட்டான். இது மாதிரி நிறையா கதைகள் சினிமாவில் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. லிஃப்ட்டில் போனது, அப்புறம் வந்து கேரவனில் சிங்கிள் டோர் ஏன் வச்சேன்னு சண்டை போட்டுலாம் இருக்கானுங்க. ஆமாம் சார், சிங்கிள் கேரவன் கலர் சரியில்லை, கேரவன் கலர் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்ட பாட்டி. ஒருத்தர் நான் இந்த கேரவனில் தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு ஷூட்டிங் கேன்சல் பண்ணி போன இருக்கான். இன்றைக்கி பரபரப்பாக காமெடி ப்ளஸ் ஹீரோவும் சில படம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கேரவனில் தான், இந்த கேரவன் நான் வந்து சென்டிமெண்ட் கேரவனு, இந்த கேரவன் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லைன்னா வேற ஆளாச்சும் எடுத்துங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி போன ஆட்கள்லாம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, சினிமாங்கிறது நடிகர்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால அவங்களுக்கு தெரியுது நம்ம இருக்கிறப்பே பண்ணிக்கிறணும். இது மாதிரி சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டர் இருந்தார். அந்த டைரக்டர் என்னன்னா, ஒரு படத்தில் அவர் கமிட் பண்ணார்னா அவர் முடித்து அவர் வந்து அந்த படத்துலேருந்து வெளியில் வர வரைக்கும் அவருக்கு 2 ஒய்ஃபு, 2 ஒய்ஃபுக்குமே ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான் போகும். 3 நேரம் காலை மதியம் நைட்டு வரைக்கும் ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான் போகும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 2 ஒய்ஃபுமே கூப்பிட்டு வந்துடுவார். இவர் அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியில் போகிற வரைக்கும் முழு செலவுமே வந்து அந்த கம்பெனி தான் பண்ணிடும். இது வந்து சினிமாவில் எழுதப்படாத விதி. அதனால தான் தயாரிப்பாளர் ஒவ்வொருத்தராக வந்து படம் எடுக்கிறதே போயிட்டுருக்காங்க. நம்ம கார்த்திகை பட்டு சொல்கிறாங்களேங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் கார்த்திக் இப்போ வந்து ஏங்க சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. அது கார்த்திக் வந்து அன்றைக்கி பேசுகிறதுக்கு இடம் இல்லை, அதனால அன்றைக்கி அவங்க பேசியிருக்காங்க. காஜாமீன் பேசின ஒரு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கடைசியில் அஜித் எழுதி விட்டார், பார்த்துருப்பீங்க. அஜித் ஜனா படம் தான் வந்து எனக்கு 9 கோடி லாஸு, ஜனா படத்தில் தான் வந்து நான் வந்து பெருசாக லாஸ் ஆயிடுச்சுட்டார். ஆனால் இவங்க சோசியல் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு,
அஜித்தால தான் கார்த்திக் மாதிரி தான் அஜித்துட்டான் போட்டு அதில் பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன். அது நடந்த மேட்டரே வேறு. அதாவது என்னென்னா எஸ்எஸ் சக்கரவர்த்தின்னு ஒரு தயாரிப்பு நிக்காட்ஸு நிக் ஆடியோன்னு வச்சுருந்தார் முதல்ல. அவர் வந்து நிக் ஆடியோன்னு வச்சுருந்தார். அப்புறம் நிக்காட்ஸ்னு மாற்றினாங்க. அவங்க முதல்ல அஜித்தை வச்சு ராசின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. இந்த முரளி அப்பாஸ்ன்னு இப்போ மக்கள் நீதி மையம்ல இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனு அஜித் ரொம்ப ஹீரோயின். அந்த படம் சிற்பி மியூசிக் அந்த படம் வந்துச்சு. அஜித்துக்கு அப்போ ஒரு மார்க்கெட் டல்லான டைம். அந்த படம் பண்ணுறப்ப அந்த படம் வந்து பெருசாக போகல. அஜித்துக்கு என்னன்னா நமக்கு இந்த படத்துக்கு நிறையா ப்ரொமோஷன் பண்ணாங்க, நம்மளை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாருன்னு அவங்களும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் தான் வாலி. அந்த படமும் இப்போ ஃபினான்ஷியலாக சிக்கலாகி 2 வருஷம் எடுத்தாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆச்சு, பெரிய ஹிட். அதுக்கு ஒரு அஜித் வந்து அவங்களுக்கு கூட ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. அஜித்துக்கு கதை கேட்கறது, டேட் பார்க்கறது, சுரேஷ் சந்திரா எப்படி இருக்கிறோ அதே மாதிரி இருந்தார். அப்போ அவர் வெளி கம்பெனிக்கும் சில படங்கள் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கெலாம் சில படங்கள் போகலை, ஃபினான்ஷியலாக பிரச்சனை வருது. அப்போ அஜித்திட்ட வந்து நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக வரலாறு படம் வரைக்கும் இருந்தார். வரலாறு படத்தில் தான் ரொம்ப பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக சிக்கல் வந்துருச்சு. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த சக்கரவர்த்தி தான் அந்த டேட் கேட்டிருக்காரு. யாருக்கு? காஜா மைந்திட்ட அந்த டேட் வாங்கியிருக்காரு. அந்த டேட் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவர் சக்கரவர்த்தி ஒரு படம் பண்ணிட்டார். அந்த படம் தான் ரெட்டு சரியாக போகல. ஆனால் இவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மலையாள படத்தை ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. கலியுகம்னு ஒரு மலையாள படத்தை ரைட்ஸ் வாங்கி இவரை நம்ம சாஜி கைலாச டைரக்டரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கலியுகம் படம் வந்து வர்ற காட்சியில் பூரா வில்லன் படத்தில் வந்துருச்சு பாதி. அப்போ அந்த படத்தை எடுக்க முடியல. வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சு. டேரக்டரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா இவர் வட்டி மேலே வட்டி போயிட்டார். வட்டி மேலே வட்டிக்கு போயிட்டு இருக்கப்போ ஒரு முறை அஜித்தே சொல்லிடுறாரு, ரோஜா கம்பெனிஸ் காஜா மைந்தின் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு 2 வருஷம், அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னா இது எதுவுமே அஜித் தெரியல, இமீடியட்டாக நீங்கள் படம் பண்ணுங்க, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேணாம்னு ஒரு படத்தை டேட் கொடுத்துறாரு. டேட்டு கொடுத்தவொடனே கதை இல்லைல்ல, என்ன பண்ணுறது? அப்படிங்க பாஷா படத்தை பாரியா அப்படின்னு பாஷா படத்தை பார்த்து அப்படியே உல்டா பண்ணி எடுத்த படம் தான் ஜனா. அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. 9 கோடி ரூபாய் ஏன் கடன் வந்துச்சுன்னா அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருஷம் வட்டி கட்டிட்டு இருந்தார். ஒரு இதுதான் நடந்த மேட்ரு. இதுக்கும் அஜித்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இவங்க சோசியல் மீடியா என்ன ஆயிடுச்சு போச்சுன்னா அஜித்தால தான்ப்பா இவருக்கு நஷ்டமாயிட்டாரு, அஜித் தான் காரணங்கிற மாதிரி இழுத்து விட்டாங்க. அந்த மாதிரி சினிமாக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா கார்த்திக் பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே கேள்விப்பட்டவங்க கிடையாது, சம்பவத்தை அங்கங்கே சொல்கிறவங்க கிடையாது, எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க, நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க. பாலாஜி பிறப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் 3 கிரவுண்ட் இடம் இன்னைக்கு 15 கோடி ரூபா. அந்த இடம் அப்படியே மிட் நைட்டில் விற்று கொடுத்தாங்க. அவர் 5 லட்சம் கேட்டதுக்காக விற்று கொடுத்தாங்க. ஏன்னா அந்த படம் போல. இதெல்லாம் வந்து அவங்க பாதிக்கப்பட்டதுனால அன்றைக்கி பேச இடம் கிடைக்காதனால பண்ணுறாங்க. இப்போ பாரதி கண்ணெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் எங்கேயும் இப்படி சொல்லிட்டு வந்துருக்காரு. அந்த ப்ரொடியூசர் கொடுத்த 15 லட்சம் போச்சு. இப்போ அந்த 15 லட்சம் இன்றைக்கி இருந்தால் எத்தனை கோடி போகும்? அப்போ இன்றைக்கி பேசினவங்க எல்லாருமே ஆதங்கத்தோடு அவங்களுடைய பாதிக்கப்பட்டதுனால பேசுகிறாங்க. மற்றபடி யாருமே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கார்த்திக் மேலே எந்த கோபமோ வருத்தமோ கிடையாது, பாதிக்கப்பட்டதுனால அவங்க பேசுகிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.